அதாவது இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு அப்படிங்கிறதையே பாஜக ஒரு கூட்டு சதியாகத்தான் செய்கிறது. தங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு ஏதாவது அவங்க என்னென்ன செய்ய முடியுமோ தகுடுதத்தங்களை செய்து அந்த நம்பரை கூட்டுறதுக்கு முயற்சி பண்றது. நீங்க அதை ஏத்துக்கிறதுக்கு உங்க உளவியலை தயாராக வைத்திருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஓட்டு மிஷின் அப்படின்னு ஒண்ணு வந்ததுக்கு பிறகு எனக்கு என்னுடைய சந்தேகம் இந்த பாஜக மேல நம்பிக்கை. விவிபேட் நம்பர் எண்ணிட வேண்டியதானே? நீதான் பெரிய யோக்கியனாச்சுப்பா. நீ நம்பர் சொல்ற, இந்த மிஷின்ல உள்ள நம்பரை சொல்ற, எனக்கு இந்த மிஷினையும் சொல்லி டேலி தானே. டேலின்னு ஒரு இது உண்டு இல்ல, வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு கணக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்பர் டேலி ஆகணும். இல்ல அப்படின்னா மிஸ்ஸிங். இதுதானே டேலி. உலகத்துல எவ்வளவு விஷயம் வந்துருச்சு. அப்படிங்கும் போது விவிபேடை எண்ணிட்டு இதையும் எண்றதுக்கு நம்பர் பேப்பரை எண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? எந்த எக்ஸிட் போலுக்கு போனாலும் அவன் சொல்றது பொய். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களின் உளவியல், எங்களில் ஒரு பெண் என்னை ஆளுகிறாள். பாஜக எப்படிப்பட்ட கட்சின்னு அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அது போக தெற்கு மேற்கு வங்காளத்திலேயே தெற்கு பகுதி இருக்குதே, அது திரிணாமுல் காங்கிரசுக்கு மிக வலுவான பகுதி. அங்கே அந்த அம்மா சாலிடா ஜெயிக்குது. அப்ப மிச்சம் இருக்கிற வடக்கு பகுதியை இவர்கள் கைப்பற்றுவதற்குத்தான் பாஜக போராடிட்டு இருக்குது. ஒவ்வொரு எல்கைகளையும் தங்கள் விருப்பத்திற்கு பிய்த்துக் கொள்ளுகிற ஒரு வேலையைத்தான் இந்த பாஜக செய்திருக்கிறது. அதனால அஸ்ஸாமில மத்த யார் என்ன நினைத்தாலும் அங்கே வெற்றி பெறுவது சாத்தியமில்லை. அந்த அளவுக்கான சூழ்நிலை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்த முறையில் இருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ எக்ஸிட் போல்ஸ் தமிழ்நாடு பற்றி தான் பல விவாதங்கள் அலசி ஆராயப்படுது. ஆனால் இப்ப நம்ம மாநிலம் அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ்நாடு முழுசா கான்சென்ட்ரேட் பண்ணோம். இப்போ பல மாநிலங்கள், அண்டை மாநிலம் உட்பட நடந்துட்டு இருக்கு. அந்த தேர்தல் முடிஞ்சிருக்கு. இப்போ மேற்கு வங்கம், கேரளம், அதே போல அஸ்ஸாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள்ல இப்போ நடந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் விரிவா விவாதிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ முதல்ல மேற்கு வங்கம், அங்கு கடும் போட்டி நிலவுவதாகவும், இன்னும் சொல்ல போனால் பல எக்ஸிட் போல்ல மம்தா பானர்ஜி அவர்கள் தோல்வி அடைகிறாங்க, பிஜேபி ஒரு நல்ல லீடிங் பெற்று இப்போ ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வங்கத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறதா? 15 ஆண்டு கால மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறதா? எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு அப்படிங்கிறதையே பாஜக ஒரு கூட்டு சதியாகத்தான் செய்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க ப்ரீ போல் கருத்து கணிப்புகளை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அதையும் அவர்கள் அது என்ன சொல்றதுன்னா ஒரு புரொபகண்டாவா, ஒரு பிரச்சாரமாக செய்கிறார்கள். அதோட பொருள் என்னன்னா ஒரு மூடை கிரியேட் பண்ணி வாக்குகளை செலுத்த வைப்பது. இன்னொன்னு, தங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு ஏதாவது அவங்க என்னென்ன செய்ய முடியுமோ தகுடுதத்தங்களை செய்து அந்த நம்பரை கூட்டுறதுக்கு முயற்சி பண்றது. நீங்க அதை ஏத்துக்கிறதுக்கு உங்க உளவியலை தயாராக வைத்திருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஓட்டு மிஷின் அப்படின்னு ஒண்ணு வந்ததுக்கு பிறகு எனக்கு என்னுடைய சந்தேகம் இந்த பாஜக மேல நம்பிக்கை. இப்ப ஏதோ இன்னைக்கு சொல்றோம் இல்ல, உண்மையிலேயே இந்த பாஜகவுக்கு தெம்பு, திராணி, யோக்கியதை இருந்தால் இந்த பேலட் பேப்பர் இருக்குல்ல, அதாவது பிரிண்ட் ஆகி விழுது இல்ல ஒரு பேப்பர், விவிபேட் நம்பர் எண்ணிட வேண்டியதானே? நீதான் பெரிய யோக்கியனாச்சுப்பா. நீ நம்பர் சொல்ற, இந்த மிஷின்ல உள்ள நம்பரை சொல்ற, எனக்கு இந்த மிஷினையும் சொல்லி டேலி தானே. டேலின்னு ஒரு இது உண்டு இல்ல, வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு கணக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்பர் டேலி ஆகணும். இல்ல அப்படின்னா மிஸ்ஸிங். இதுதானே டேலி. உலகத்துல எவ்வளவு விஷயம் வந்துருச்சு. அம்பானி கோடி கோடியா சம்பாதிக்காரது, அதை கணக்கு பாக்குறதுக்கு எல்லாம் மிஷின் வந்துருச்சு. 10 பைசா மிச்சம் இல்லாமல் கணக்கு பாக்குறதுக்கு வழி இருக்குது கம்ப்யூட்டர்ல. அப்படிங்கும் போது விவிபேடை எண்ணிட்டு இதையும் எண்றதுக்கு நம்பர் பேப்பரை எண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? நீ என்ன பெரிய வளர்ந்த நாடு. அப்ப நீ திட்டம் போட்டு விவிபேடை நான் எண்ண மாட்டேன், நான் ஓட்டி போலிங் இடத்துல என்ன சொல்றதுன்னா பல இடங்களில் ஆரம்பத்துல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க மாட்டேன் சொன்னியா சொல்லல. அப்போ எந்தெங்கெல்லாம் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணணுமோ அதை எல்லாம் நீ முழுசும் உன் கையில வச்சுக்கிட்டு என்ன நீ நியமிச்ச உன்னுடைய தேர்தல் அதிகாரியும் வச்சுக்கிட்டு தேர்தல் மெக்கானிசத்தை முழுவதும் ஒரு ஆக்டோபஸ் மாதிரி சூழ்ந்துகிட்டு நீ நடத்துற தேர்தல்ல நாங்க ஜெயிக்கணும்னா அப்ப எவ்வளவு பெரிய போராட்டத்தை
நீங்க இது வெறுமனே களத்துல இறங்கி விவசாயிகள் போராட்டம் மாதிரி கிடையாது. இன்னைக்கு கட்சிகள் நடத்தி கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் பாஜகவுக்கு எதிராக. அந்த போராட்டத்தில் எக்ஸிட் போலுங்கிறது ஒரு பிரச்சாரம் தான். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இது தமிழ்நாட்டுல நடக்கிறதும் பிரச்சாரம் தான், மேற்கு வங்காளத்தில் நடந்ததும் பிரச்சாரம் தான். மேற்கு வங்காளத்துல ஜிஜியை பொறுத்தவரையிலும், அதாவது மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்தவரையிலும் 2021 2வது முறை ஆட்சிக்கு வரும்போது அவர் இங்கே நாம அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதிரியே அவர்கள் லக்ஷ்மி பண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சு நமக்கு முன்னாடி அவர்கள் செயல்பாட்டுக்கு கொண்டாந்துடுறாங்க. 2021லயே அந்த திட்டம் வந்துருது. கிட்டத்தட்ட 2.5 கோடி பெண்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. எந்த இங்கேயாவது நாம ஸ்லாப் வச்சிருக்கிறோம், அந்த ஸ்லாப கூட அங்க கிடையாது. அங்க ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஓபிசி பெண்களுக்கு 1000, எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு 1200. இந்த முறை நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா ஓபிசி பெண்களுக்கு 1500, இவர்களுக்கு 1700, எஸ்சி எஸ்டிக்கு 1200 இருந்து 500 கூட, ஓபிசிக்கு 1000 இருந்து 1500, இப்படி நான் கூட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மிகப்பெரிய அளவில் பெண்கள் மத்தியில் மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய பிடிப்பை ஏற்படுத்தி வச்சிருக்குது. இவங்க எல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு அலையலாம். எந்த எக்ஸிட் போலுக்கு போனாலும் அவன் சொல்றது பொய். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களின் உளவியல், எங்களில் ஒரு பெண் என்னை ஆளுகிறாள். பாஜக எப்படிப்பட்ட கட்சின்னு அவங்களுக்கு தெரியும், சரிங்களா? அது போக மேற்கு வங்காளத்திலேயே தெற்கு பகுதி இருக்குதே, அது திரிணாமுல் காங்கிரஸுக்கு மிக வலுவான பகுதி. அங்கே அந்த அம்மா சாலிடா ஜெயிக்குது. அப்ப மிச்சம் இருக்கிற வடக்கு பகுதியை இவர்கள் கைப்பற்றுவதற்குத்தான் பாஜக போராடிட்டு இருக்குது. அந்த வடக்கு பகுதியிலும் கூட தீதியினுடைய திட்டங்கள் பெரிய அளவில் வேலை செய்கிறது. பெண்களின் ஓட்டுகள் இவருக்குத்தான் விழுகிறது. நான் சொல்றேன், இங்க என்ன சினாரியோ, அதாவது திமுக எப்படி 2வது முறை ஆட்சிக்கு வருவதற்கு எப்படி, அதாவது எதிர் வாக்குகளை, ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள், இது தமிழ்நாட்டுல கொஞ்சம் குறைவுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ரொம்ப அதிகம். ஏன்னா 15 வருஷமா அங்க இருக்காங்கும் போது ஆன்டி இன்கம்பன்சி ஒரு வகையான ஒரு நெருடல், ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி இருக்கும். ஆனாலும் கூட அவர்கள் நீண்ட காலம் ஒரு கட்சியின் ஆட்சியில் இருந்து பழகியவர்கள். அதையும் நீங்க பார்த்துக்கணும். 15 வருஷங்கிறது ரொம்ப பெருசு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா 34 வருஷம் சிபிஎம் ஆட்சியின் கீழ் இருந்தாங்க. அதை முடிவு கட்டித்தான் 2011 அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க, சரிங்களா? அதனால 15 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரிய தாக்கம் இல்லைனாலும் 15 வருடத்துக்கு பிறகு இருக்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி, அந்த வாக்குகள் சிதறுகிறது. சிபிஎம் தனியா நிக்குது, காங்கிரஸ் தனியா நிக்குது, பாஜக ஒரு பக்கம் நிக்குது. இங்க எப்படி தனித்தனியாக கட்சிகள் நின்று, என்டிஏ தனியா, ராமதாஸ் தனியா, இப்படி விஜய் தனியா, சீமான் தனியா நிற்கிறார்களோ அதே மாதிரி அங்கேயும் தனித்தனியாக நிற்கிறார்கள். அதனால ஓட்டு ஒன்று குறைந்து ஒரு சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு அங்கே போவதற்கு வாய்ப்பில்லை. அங்கே மம்தா பானர்ஜி, இங்க ஸ்டாலின் எப்படி வெற்றி பெறுவாரோ அதே மாதிரி, அதே லாஜிக்ல அங்கே அவர் வெற்றி பெறுவார். கூடுதலாக அங்கே விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது, அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஏமாற்று காட்டுவதற்கு கூட புதிதாக ஒருவர் இல்லை அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு கூடுதல் பலம் அப்படின்னு நான் பாக்குறேன். இல்ல, இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போ அவங்க எப்பவுமே தனிச்சா நிக்கிறாங்க. லோக்சபா தேர்தலில் கூட கூட்டணி வைக்கல. இந்த தேர்தலில் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு எதிரணிகளை இப்படி சிதற விடாம தன் பக்கம் ஈர்த்து அந்த ஒரு ஃபார்மேஷன் கூட்டணி பண்ணிருக்கலாம் இல்லையா? எதிர்ப்பு வாக்குகள் இப்படி பிரியக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒரு சேர அதாவது ஒரு சேர அப்போசிஷன் சேரணும். இப்ப எப்படி திமுக காங்கிரஸே உள்ளடக்கி, காங்கிரஸ் எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, ஆனாலும் சேர்த்துக்கிச்சு, இன்னும் பல கட்சிகளை சேர்த்துக்கிச்சு. அதாவது 2016 ஜெயலலிதா எடுத்த முடிவு, அதுக்கே நீங்க மம்தா பானர்ஜியினுடைய அப்ரோச் தான் காரணம். ஏன்னா மம்தா அந்த வெற்றியை நீங்க இதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியினுடைய டாக்டிக்ஸ் உங்களுக்கு புரியும். இங்க நான் ஒன்னன் வெள்ளி, நான் தான் தலைவர் தலைவி, நான் தான், சரிங்களா? நான் உங்களுக்கு நேர்மையான சரியான ஆட்சியை கொடுக்குறேன், பாஜகவை எதிர்த்து நிக்கிறேன் அப்படிங்கிறதுல அந்த அம்மா தெளிவாக சாலிடா நிக்கிறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, எதிராளிகள் சிதந்து கிடக்கும் போது, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் சிதறும் போது
இங்க கன்சாலிடேஷன்ங்கிறது தன்னை நம்பி மட்டும் ஓட்டு போடுகிற அந்த பவர் இருந்தா போதும். இதுதான் அங்க இருக்கக்கூடிய சினாரியோ. தமிழ்நாட்டின் நிலைமையில் திமுகவினுடைய அரசியல் என்பது அது ஆரம்ப காலம் தொட்டே ஒன் அண்ட் ஒன்லிங்கிற மாதிரி போறதில்லை. ஏன்னா ஒரு நபரை சார்ந்து இருக்கிறவர்கள் தான் அப்படி செய்ய முடியும். ஜெயலலிதா ஒரு நபர், எம்ஜிஆர் ஒரு நபர். எம்ஜிஆர் அந்த மாதிரியான பாலிடிக்ஸை செஞ்சு பார்த்திருக்கலாம், அவர் செஞ்சதில்லை. அதே மாதிரி ஜெயலலிதா செஞ்சாங்க, அது வெற்றி பெற்றாங்க. ஏன்னா ஆட்சி கட்டில் கையில் இருக்கும் போது அதை செஞ்சாங்க. அதே இது ஜெயலலிதா எதிர்கட்சியாக இருந்திருந்தாலும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டணி அமைச்சு ஏதாவது ஒரு 10 ஓட்டாவது எக்ஸ்ட்ரா வந்துருங்கிற அந்த இது இருக்கும். ஏன்னா அதாவது என்ன சொல்றதுன்னா போனா போட்டுன்னு யாரும் அணுக மாட்டாங்க. ஆனால் திமுகவை பொறுத்தவரைக்கும் அதனுடைய கோர், அதனுடைய சித்தாந்த அடிப்படையிலேயே அது ஒரு நபர் சார்ந்தது கிடையாது. அது என்ன சொல்றதுன்னா அது ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி, ஒரு தலைமையை ஒற்ற ஆளை நம்பி இயங்கக்கூடியது அல்ல. நீங்க அந்த தனிநபர்களை பொறுத்தவரைக்கும், அந்த தனிநபர் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் அந்த நபர் இல்லாமல் போயிட்டு அந்த கட்சி அதுக்கப்புறம் நகராது. இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன, சரிங்களா? அதேதான். இப்போ அதே மாதிரியான ஒரு கட்சி தான். அந்த கட்சிக்கு பெரிய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், பின்புலம்லாம் கிடையாது. அது ஒருவேளை இருந்தால் அது நம்ம திமுக திராவிட களத்திலிருந்து அவர்கள் பாஜகவை எதிர்கொள்வது எப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கலாம். மற்றபடி தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கும் ஒரு மொழி போர் உண்டு, அவர்களுக்கும் பார்ப்பன எதிர்ப்பு உண்டு. ஆனாலும் கூட ஒன்றியத்தை எதிர்ப்பதில் அவர்கள் கடுமையாக தான் வேலை செய்யறாங்க. ஆனாலும் கூட அது ஒரு நபர் கட்சி தான். அப்போ ஒரு நபர் கட்சியாக கணிக்கும் போது அவருக்கு அதுதான் லாபம். ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் சிதறுவதுதான் இந்த அம்மா வெற்றியை உறுதி செய்கிறது. பெர்சன்டேஜ் வேணா மாறுபடலாம். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, தனித்தனியாக நிற்பதெல்லாம் காங்கிரஸையோ சிபிஎம்ஐயோ இணைத்துக் கொண்டதெல்லாம் என்ன லாபம்? காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க தானே இவங்க, சரிங்களா? அது அவர்களுக்கு வெற்றி, அது பொருந்தா கூட்டணியாக கூட போவதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை. சார், கேரளால எல்லா கருத்துக்களும் நெக் டு நெக்கு, பட் ஆனா அட்வான்டேஜ் காங்கிரஸ்க்கு கொடுக்குறாங்க. அங்கேயும் 10 ஆண்டுகள் சிபிஎம் ஆட்சி. சோ அங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன சார் இருக்கு? 10 ஆண்டுகள் சிபிஎம்னுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய நெருக்கடியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எப்படின்னா 10 ஆண்டு கால ஆட்சிங்கிறது அவங்க நல்லது செய்யலன்னு கிடையாது, மக்களுக்கு ஒரு வகையான சலிப்பு வந்துடும். அதுதான் பிரச்சனை. ஆனால் அந்த இடத்தில் காங்கிரஸ் ஒரு வலுவான இடத்தில் இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை இருக்குது அங்க, நீங்க இதை கவனிக்கணும். முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல பினராயி விஜயன் 35% மேலாக விரும்பப்படுகிற ஒரு நபராக அவர் இருக்கிறார். அதிகப்படியான நபர்கள் பினராயி விஜயனை தான் செலக்ட் பண்றாங்க. மற்ற உதிரிகள் சின்னது மற்றவங்க எல்லாம் வெளியில இருக்கிறாங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, முதல்வர் வேட்பாளராக அது ஒரு வேலை செய்யும். நீ எப்படி ஒரு தேசியத்தை இழுத்துட்டு போறதுக்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு தலைவர் தேவைப்படுகிறாரோ, ஏன் இன்னைக்கு மோடி எவ்வளவு பெரிய ஃபேக்டர் அது. மோடிங்கிற ஒரு பிம்பத்தை காட்டி, மோடி வந்ததுக்கு பிறகுதான் கூட்டணியாக ஆட்சிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நபரை சார்ந்த ஆட்சிங்கிறதே போனுச்சு. ஒரு பிம்பத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அந்த பிம்பத்துக்கான பவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஸ்டாலினுக்கு இருக்கு, எடப்பாடி கிடையாது. விஜய்க்கு எடப்பாடியில் இல்லாதது விஜய்கிட்ட கொஞ்சோண்டு இருக்கிறதுனால அங்கே சில பேர், அதுவும் அதிமுக சார்ந்தவர்கள், திமுகவை பிடிக்காதவர்கள் அந்த பக்கம் போறாங்க. அதே மாதிரி கேரளாவை பொறுத்தவர்களும் பினராயி விஜயனுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. அவர் 10 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறாரு, அதோடைய ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அது சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட பினராயி விஜயனுடைய இந்த ஃபேஸ் வேல்யூ பெரிய அளவில் வேலை செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது மாறுபடலாம், ஏன்னா நெக் டு நெக் அப்படிங்கிறது நானுமே பல இடங்கள்ல பார்த்ததுல அப்படிதான் இருக்குது. பட் பாப்போம். காங்கிரஸுக்கு லீடிங்ன்றாங்க, நீங்க காங்கிரஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸுக்கு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னாலுமே அதை பீட் பண்ற இடத்துல சிபிஎம்ல குறிப்பா அந்த கேண்டிடேட் இருக்கார் இல்லையா, முதல்வர் கேண்டிடேட் கொஞ்சம் வலுவாக இருக்கிறார். களம் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு தொகுதி எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. பட் மோர் ஓவரா இருக்கக்கூடிய இதை பாத்தீங்கன்னா, ஒரு முதல்வர் வேட்பாளராக பினராயி விஜயன், இங்க ஸ்டாலின் இருக்கிற மாதிரி பினராயி விஜயன் இருக்கிறாரு. மேற்கு வங்காளத்துக்கு மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. மற்ற இடங்களில் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நான் சொல்றது வெறுமனே திரைப்பரபலம் கிடையாது, ஆழ்வதற்கான தகுதி. நடனம் ஆடுவேங்கிறதுக்காக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. சாதாரண நீங்க கிராமத்துக்கு போங்க, நடிகர்களுக்கு வாக்கு போட மாட்டாங்க. கிராமத்து மக்கள் நடிகர்களுக்கு வாக்கே போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தெரியும் ஒருபோதும் இவன் நம்ம பக்கம் வரமாட்டான். ஒண்ணு வேண்டாம், நீங்க ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு எம்பி சீட்டுக்கு நின்னா கூட போட மாட்டாங்க. ஏன்னா நீ சென்னையில இருப்ப, நான் உன்னை அங்க பாக்கணுமா?
இதை ஒவ்வொரு சாதாரண மனுஷனும் கேட்பான். சும்மா மாற்றம்னு பேசக்கூடாது. மாற்றம்னு சொல்றதுக்கு ஏதாவது நியாயம் இருக்கணும். அதனால நடிகர்களை நம்பி எளிய மக்கள் போட மாட்டான். படிச்சுட்டேன், நான் மாற போறேன், எதையாவது மாத்த போறேன்னு நினைக்கிற சில தவறான, எதற்கு மாத்தணுங்கிற காரணம் தெரியாதவர்கள் வேணா மாற்றி போடுவாங்க. அப்போ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், ஒரு அட்ராக்ஷனான ஒரு தலைவர் அப்படிங்கிறத இடத்துல கேரளாவில் பினராயி விஜயன் இருக்கிறார். அதனால அந்த இடத்துல அவர் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை முடிவுதான் பார்க்க முடியும். சார், அதே போல அஸ்ஸாம் மாநிலத்தில் யார் உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அங்க எஸ்ஐஆர் நடக்கல, சம்மரி ரிவிஷன் தான் அவங்க நடந்துச்சு. ஏன்னா அதற்கு முன்னாடியே இந்த என்ஆர்சி சிஏ எல்லாம் அங்கதான் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கிற ஒரு விவகாரம். அதனால அதுக்கு எஸ்ஐஆர் தேவைப்படல. அதனாலதான் இந்த எஸ்ஐஆர் குடியுரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கூட உங்களை போன்றவர்கள் எல்லாம் பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சீங்க. அஸ்ஸாமில் என்ன நிலவரம்? அங்கு பிஜேபி தான் வரும் என்று சொல்றாங்க. அஸ்ஸாம்ல தான் பிஜேபியினுடைய சோசியல் இன்ஜினியரிங் அங்க பரிசோதிக்கப்பட்ட இடம். இப்போதும் அது வெற்றிகரமாக வேலை செய்து கொண்டிருக்கிற இடம். இப்ப இன்னைக்கு நீங்க டீலிமிட்டேஷனை நீங்க கட்டவிழ்த்து விட்டுருந்தீங்க, அதை தடுக்காம போயிருந்தீங்கன்னா அஸ்ஸாமினுடைய நிலவரம் தான். இன்னைக்கு நம்ம என்ன பேசினாலும் அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன காரணம்? அங்க பாஜக தான் வச்சுக்கிறோம். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, காஷ்மீருக்கு அடுத்தபடியாக 30% மேலாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி அஸ்ஸாம். ஆனா இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவமே கிடையாது. அங்கே 10% அவர்கள் இம்பாக்ட் பண்ணா பெரிய விஷயம். இம்பாக்ட் நான் சொல்றது ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிற ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறதா? சரி, ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிற, எம்பியை விட்டுருங்க, எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிற ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்ன காரணம்னா, அதற்கு தகுந்தாற் போல் இஸ்லாமியர்களை பிரிக்கக்கூடிய அந்த ஜெரிமாண்டரிங் அப்படிங்கிற அந்த வேலையை செஞ்சாங்க. ஜெரிமாண்டரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிரேக்க புராணங்களில் வருகிற ஒரு விலங்கு ஜெரிமாண்ட் அப்படிங்கிற அந்த விலங்கு, அது ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா, ஒரு சமனற்ற, உருவமற்ற, நீங்க பாட்டனி படிச்சீங்கன்னா தெரியும், அமீபா அப்படிலாம் தெரியும், பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு எந்த ஷேப்புமே இருக்காது, எந்த ஷேப்புமே இருக்காது. அதே மாதிரி ஷேப் இல்லாத ஒன்று அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த ஒரு தொகுதியை எப்படி வரையறை செய்வது, எப்படி பிரிப்பது அப்படிங்கிறதுல 30% மேல இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியில அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா அவர்கள் அந்த கேண்டிடேட்டை தீர்மானிக்கிற ஆற்றல் பெற்றவர்களா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இல்லாம சமனா பிரிக்காம எங்கெங்கெல்லாம் குறைக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் கட் பண்றது. அந்த வரையறையை, அந்த தொகுதிகளின் வரையறை இருக்குல்ல, அந்த மேப்பு, அதை மாத்தி வெட்டி அவர்களுக்கு ஏத்த மாதிரி உருவாக்கி இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அதாவது ஒவ்வொரு கான்சிக்வன்ஸ்லயும் அவங்களுடைய எண்ணிக்கை பிரிக்கப்பட்டுரும். இந்த பல்லாங்குழி ஆடுவீங்க இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு இதுலயும் தனித்தனியா உள்ளற மாதிரி வாக்குகள் பிரிக்கிற மாதிரி பிரிச்சுதாங்க. அப்போ ஒரு கன்சாலிடேஷன் இருக்காது. அப்போ இஸ்லாமியர்களின் வாக்குகள் கன்சாலிடேட் ஆகலன்னா அவர்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை காட்ட முடியாது. நீங்க சிறுபான்மையினர் நலன்லாம் பேச முடியாது. கேரளாவுல பல தொகுதிகள்ல முஸ்லிம் பீப்புள்ஸ் தீர்மானிக்கக்கூடிய சக்திகளா இருக்காங்க. இப்ப அவங்க வாக்கு வேணும், அதனால பாஜக மலப்புரம் அப்படி சொல்லுவாங்க. இப்ப ஆனா அசாம்ல அப்படி ஒரு எதுவும் கிடையாது. அந்த அதுக்கு தகுந்த தொகுதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. 30% மக்களினுடைய 34% மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தை காலி பண்ண முடியுங்கிறத அவங்க அதை இது இவங்களுக்கு தனியா வரலாம், இவங்களுக்கு புத்தி எல்லாம் தனியாலாம் கிடையாது. திருட்டுத்தனத்தை எப்படி பண்றதுங்கிறத அமெரிக்காவில இருந்து பார்த்து படிச்சுக்கிட்டதுதான். கருப்பின மக்கள் அதிகமா வாழ்கிற பகுதிகளை பிரிச்சிடுறது அல்லது ஒரு தொகுதிக்குள்ள குறிக்கிறது. நீங்க அதாவது தனித்தனியா பிரிக்கிறத யோசிக்காதீங்க, மொத்தமா ஒரு தொகுதி கழிச்சு விட்டுருது, மிச்ச 10 தொகுதியும் கைப்பற்ற மாதிரியான வேலையை செஞ்சிருது. இப்படி அதாவது எதை சாத்தியமான வழிகளில் எல்லாம் அந்த பிரிப்பை நிகழ்த்தி அஸ்ஸாம்ல அப்படிப்பட்ட ஒரு சதியை நிகழ்த்தி வச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த முறை டீலிமிட்டேஷனை எப்படியாவது கொண்டு வந்துடணும். அது என்ன 815, அது 815, 815 அத்தனை கூறு போட்டா தான் உங்களை பிரிக்க முடியும். இந்த புரோட்டா போடுவாங்க தெரியுமா, பிச்சு அத மாதிரி ஒவ்வொரு எல்கைகளையும் தங்கள் விருப்பத்திற்கு பிய்த்துக் கொள்ளுகிற ஒரு வேலையைத்தான் இந்த பாஜக செய்திருக்கிறது. அதனால அஸ்ஸாம்ல
மத்த யார் என்ன நினைத்தாலும் அங்கே வெற்றி பெறுவது சாத்தியமில்லை. அந்த அளவுக்கான சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இறுதியான ஒரே ஒரு தான் பாண்டிச்சேரி அங்க கூட்டணி, இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை கடைசி வரைக்கும் நிலவுச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ பாண்டிச்சேரியில நெக் டு நெக் கொடுக்குறாங்க. அட்வான்டேஜ் டு என்டிஏ அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போ ஹங் அசம்பிளின்னு சில கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? பாண்டிச்சேரியை பொறுத்தவரையிலும் நம்ம அதாவது என்டிஏ கூட்டணிக்கான ஒரு வலுவான ஹப் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா வந்து என்ஆர் காங்கிரஸ் அவர்களுடைய என்ன சொல்றேன் இன்ஃபுளுயன்ஸ் தான் அங்க இருக்குது. அதனாலதான் பாஜகவே காத்திருந்துச்சு. சரிங்களா? அவர் வாட்டு கொஞ்சம் தண்ணி காட்டினாரு. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை அதுல மிகப்பெரிய குளறுபடிகள் ஏற்பட்டிருக்குது. அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா கடந்த காலங்களை ஒப்பிடும்போது, ஏன்னா மீண்டும் வரணும் இல்லையா? சோ கடந்த காலங்களை ஒப்பிடும்போது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஒரு வலுவான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது. அப்ப தொங்கு அரசாங்கமாக ஏற்பட்டால் ஒருவேளை அது வந்து வாய்ப்பு குறைவுதான் நீங்க சொல்றது. ஒருவேளை ஏற்பட்டால் அதாவது என்ன சொல்றதுன்னா என்ஆர் காங்கிரசினுடைய ஆட்டத்தை நாம் அங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார் இப்ப டிவி கேவுக்குலாம் வாய்ப்பு இல்லையா? ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 77ல தமிழ்நாட்டுல வர்றதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியை பிடிச்சிட்டாரு. அதனால தாவேக்கா முதல்ல பாண்டிச்சேரி பிடிக்கும் அப்படின்லாம் பல பேர் சொல்றாங்களே, அப்படிலாம் வாய்ப்பு இல்லையா? இல்ல, தாவேக்காவை பொறுத்தவரை எப்பவுமே வந்து அது ஒரு ஸ்பாய்லர் தான். அது வந்து யாருக்கும் நன்மை இல்லாதது. ரெண்டு பக்கமுமா எரிச்சு விட்டுட்டு போகக்கூடிய ரெண்டு பக்க வாக்குகளையும் எதற்கும் நொட்டாக்கு போடுறதும் விஜய்க்கு போடுறதும் ஒண்ணுங்கிற மாதிரி எப்படி வந்து நாட்டாக்காவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஓட்டு போட்டோம்னா எப்படி அது இந்த வாக்கு செல்லாதுங்கிற மாதிரியான நிலைமையோ அதேதான் விஜயும் செய்கிறார். அதனால விஜய் பெரிய மாற்றத்தை விஜயினால் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை. ரெண்டு பக்கமும் ரெண்டு வாக்கையும் கிழிச்சு நொட்டால போட்ட மாதிரியான நிலைமை தான். நிச்சயமா சார். 5 மாநில தேர்தல் பற்றியான எக்ஸிட் போல்ஸ் மற்றும் அதனுடைய விரிவான விளக்கத்தை வந்து ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி.